மாணவர்களின் எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் செவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 4954. கோவை மத்திய சிறை அதிகாரிகளிடம் சவுக்கு சங்கரை கைது செய்வதற்கான ஆவணங்களை கொடுத்திருக்கிறது சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீஸ். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் சொல்ல கேட்கலாம். வணக்கம் சாலமன், உங்களுடைய தகவல் என பதிவு பண்ணுங்க. பெண் காவலர்களை இழிவுபடுத்தியதாக தமிழர் முன்னேற்ற படை நிறுவன தலைவர் வீரலட்சுமி அளித்த புகாரின் பேர்ல 2 பிரிவுகளின் கீழ் மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் பிரபல யூடியூபரான சவுக்கு சங்கர் மற்றும் அவரது நண்பரான பெலிக்ஸ் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்தனர். அதே போல தனியார் தொலைக்காட்சி பெண் ஊழியர் ஒருவர் பத்திரிகையாளரை இழிவுபடுத்தியதாக கூறிய வழக்குல பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம், ஆபாசமாக பேசுவது, கொலை மிரட்டல் உள்ளிட்ட 4 பிரிவின் கீழே 2 தனித்தனியாக வழக்குகள் சவுக்கு சங்கர் மீது பதிவு செய்யப்பட்ட நிலையில ஏற்கனவே அவர் சிறையில், கோவை சிறையில் இருக்கக்கூடிய நிலையில மத்திய குற்றப்பிரிவு போலீசார், சைபர் கிரைம் போலீசார் நேற்று அவரை 2 வழக்குகளையும் கைது செய்வதற்கான ஆவணங்களை எழும்பூர் நீதிமன்றத்துல பெற்று தற்போது கோவை மத்திய சிறையில் உள்ள சிறைத்துறை அதிகாரிகளிடம் தற்போது மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் கொடுத்துள்ளனர். அடுத்த கட்டமாக முறையாக ஆவணங்களை சமர்ப்பித்து அவர்கள் கைது நடவடிக்கை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறோம். குறிப்பாக அருகில் இருக்கக்கூடிய, அதாவது சிறைத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கக்கூடிய அருகில் இருக்க மேஜிஸ்ட்ரேட்டிடம் இந்த கைது செய்வதற்கான ஆவணங்களை சமர்ப்பித்து சவுக்கு சங்கரை ஆஜர்படுத்தி அவரை முறையாக கைது செய்வதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள இருப்பதாக மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் தெரிவித்துள்ளனர். அதன் பிறகு ஏற்கனவே அவர் மீது கஞ்சா வழக்கு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு கைது காட்டிய நிலையில தற்போது சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் 2 தனித்தனி வழக்குகள்ல தற்போது சவுக்கு சங்கரை கைது செய்வதற்கான சென்றிருப்பது அப்பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. விவரங்களுக்கு நன்றி சோலமன். மாணவர்களின் எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் செவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 4954.